ஒன்னா இருந்த குடும்பத்தை புருஷன் முண்டாட்டி இப்படி வந்து பிரிச்சுட்டியல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? நீ ஒரேடி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களே நிம்மதியா இருங்க. இவ்வளோ நான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளோ பேசி திரும்ப எங்க அம்மா எதாவது குறை சொல்லிட்டு இருக்கா? உன் தப்ப நீ உணர மாட்டேங்க. அப்புறம் உன என்னத்த சொல்ல? சொல்லி கொடுக்குறதா இருந்தா எங்க அம்மா வந்து 2 மாசம் ஆகுது, எப்போ சொல்லி கொடுத்துருப்பா உன்னை பத்தி. எங்க அம்மாக்கு அந்த புத்தி கிடையாது. எந்த மாமியார் இப்படி மருமகளை பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கா? ஏன் உங்க அம்மா பார்க்காத? உன் தம்பி கொண்டாட்டி என்ன குடும்பம் பண்றாவ? மருமவனே, உங்க வீட்டு பிரச்சனையில உங்க வீட்டு பிரச்சனையை மட்டும் பேசுங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன வம்பு கிழிக்கிறிய? உங்களை எடுத்துக்கட்ட வச்சு பேசினாதான் உங்க மகளுக்கு புரிய பார்த்துக்கிறீங்க. நீங்க முதல்ல உங்க மருமகள் நல்லா பாத்துக்கிறீங்களா அதை பாருங்க. எங்க அம்மா எப்படி வச்சு பார்த்துட்டாங்கன்னு உங்களுக்கே புரியும். உங்க மனசுக்கு எல்லாம் தெரியதான் செய்யும். வேணுனே சும்மா எங்க அம்மையை குறை சொல்லிட்டு சண்டை இருக்கணும். உங்களுக்கு பிள்ளைகளை வாழ விடுங்க, பெத்த பொண்ணு வாழ விடுங்க. வந்து ஒரு நாள் ஆயிருக்குமா முழுசா அதுக்குள்ள சண்டை முட்டி விட்டுட்டியே. எங்க அம்மாயா சண்டை முட்டி விட்டாவ? சும்மா இதுக்கு எங்க அம்மையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பெத்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு ஏத்தி ஏத்தி விட்டா ஒரு தாய் கொண்ட காரியமா இது? எல்லாரும் செல்லமா தான் வளர்ப்பாவ, நீங்க மட்டும் ஸ்பெஷல்ல உங்க மவளை செல்லமா வளர்க்கல. ஏன் உங்க மவனை கட்டிட்டு வந்த மருமகள் எல்லாம் என்ன செல்லமா வளர்க்காம வச்சிருந்தாவ? செல்லமா வளர்த்தாவளும் அதனால வேலை செய்ய மாட்டாளா அம்மாவா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்திய? ஏன் கல்யாணம் கட்டி கொடுக்கறது வேலை செய்ய தான் கட்டி கொடுக்குறாங்களோ? ஏமா கல்யாணம் கட்டி கொடுக்குறது வேலை செய்ய கட்டி கொடுக்கல, கல்யாணம் பண்ணிட்டு தான் வரோம். அதுக்கு வீட்டு வேலையை யாருமா செய்வா? அதுக்கு வேற ஒரு தீயை கட்டிட்டு வர முடியும் நாங்க? ஏன் ஆம்பளை நாங்க போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு காசு தெரியல உங்களுக்கு? அதுதானே புருஷ லட்சணம். அது மாதிரி வீடு எல்லாம் பக்குவமா வச்சுக்கிறதா பொண்டாட்டி லட்சணம். என்ன ஒரு புருஷனுக்கும் மாமியாருக்கும் சமையல் செஞ்சு போடுறா? என்ன ஊருக்கேவா உன சோறு செஞ்சு போட்டு ஊருக்கேவா துணியை தோச்சு போட்டு வேலை செஞ்சு கிடக்கா? நீ இன்னும் 4 வீட்டுல போய் 10 இருந்து வீட்டு வேலை செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கா? எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறவ தெரியுமா? அது அதுக்கு நீ இப்ப போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வர சொல்றீரோ? ஐயா, நீ சொல்ற அர்த்தத்தை அவ புரிஞ்சுக்கவே மாட்டாயா? அவகிட்ட பேசிட்டு இருக்காத, வீணா சண்டை தான் வரும். 2 பேரும் அமைதியா இருங்க. நான் இருக்க வரைக்கும் நான் செஞ்சு போட்டுட்டு போறேன். எனக்கெல்லாம் இது பெரிய வேலை இல்லை. ஆமா, செய்யறேன் செய்யறேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் ஊர்ல இல்லாத வேலை செய்யற மாதிரி சண்டையை இழுத்து விட்டுற வேண்டியது புருஷன் பொண்டாட்டி. அம்மா எம்மாடி, நீ என்னல இப்படி பண்ணிவிட்ட? மைனி மேல பட்டுட்ட. அவங்க குறுக்கே வந்தவமா நான் என்ன பண்ணிட்டு? எம்மா எம்மா எதுவும் ஆவலல்ல. பெத்த தாய் மக வீடுன்னு ஒரு நாள் வந்து இருக்க முடியாத உரிமையா? அதுக்குள்ள இப்படி பண்ணி எங்க அம்மாவை அடிச்சு வச்சுட்டீர். என்ன தேவையில்லாம ஒரு சின்ன விஷயம், ஒரு முட்டை ஆம்லெட், அதுக்காக இப்படி மகனை ஃபோன் பண்ணி வர சொல்லி அடிக்க வச்சு என்னை அம்மையும் அசிங்கப்படுத்திட்டாளா நீ? மரியாதையா பேசு. அவ இவன்லாம் வார்த்தை விட்டினா அவ்வளவுதான் பாத்துக்க. மனுஷனா இருக்க மாட்டேனா? ஐயா சும்மா இருயா, வேணாயா சண்டெல்லாம் வேணாம், அமைதியா இருங்க. சும்மா இருமா, நம்ம எதுவும் பேசாம போய் இப்படி இருக்கதா அவ பாட்டுக்கு பேசிட்டே போறா. எங்க அம்மா இருக்கிறதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போயிட்டுங்க? உன் இஷ்டத்துக்கு வாரா, உன் இஷ்டத்துக்கு போறா. எங்க அம்மா பாட்டுக்கு வேலை செஞ்சு போட்டு அவ பாட்டுக்கு தானே இருக்கா. எங்க அம்மா வந்ததுனால உனக்கு என்ன வந்து போச்சு குறை? உங்க அம்மா மதி இல்ல ஒவ்வொரு மாமியார் மதி அங்க போவாத இங்க போவாத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த மாமியாரும் உட்கார வச்சு சோறு பொங்கி போட்டுட்டு இருக்க மாட்டா எங்க அம்மா மதி, தெரிஞ்சுக்க. போறேன் போ. உன் தம்பி வீட்டுல எத்தனை நாள் இருக்க முடியும்? அங்க போய் ஒரு வாரம் இருப்பியா? ஒன்னெல்லாம் வச்சு 2 நாள் கூட சோறு போட மாட்டாங்க. அங்க போய் உன் தம்பியும் தம்பி பண்ணி பிரிச்சு விட்டு வந்துருவிய. மாமியாரே இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ணு நல்லா வாழணும்னு நினைச்சா இங்க விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. அதை விட்டுட்டு பொண்ணுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் இதை சொல்லி கொடுக்குறேன் ஏதாச்சும் சொல்லி கொடுத்து வீட்டுல குட்டியை குழப்பிட்டு கிடந்தியே, அவ்வளவுதான். நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படி ஒன்றும் அடிமையா இங்க இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்க வீட்டுக்கு நான் போறேன், நீங்களும் உங்க அம்மையுமே இருங்க இங்க. என் மேல கை வச்சுட்டியல்ல, எங்க அம்மாவை அடிச்சிட்டியல்ல, என் தம்பி வருவான், பதில் சொல்லுங்க. என்ன பண்றேன்னு பாருங்க அவன்கிட்ட சொல்லி. வாமா நம்ம போவோம். இவளை பத்தியமா அவளுக்கு இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. உன் மாமியார் மேல வேற பட்டுட்டு அவ வேற தம்பிக்காரனை கூட்டிட்டு வரங்க, என்ன ஆக போதோ தெரியல. கூட்டிட்டு வரட்டுமா? அவன்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டான். அக்கா கறியை பத்தி அவனுக்கு தெரியும் பார்த்துக்க. இவ இப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இவளை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். தெரியாதனமா போய் விழுந்துட்டேன். என்ன பண்ண? மனுஷன் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். இன்னாருக்கு எழுதி வச்சிருக்காரு கடவுள். என் தலையெழுத்துக்கு இவ்வளவு எழுதி வச்சிருக்காரு. பட வேண்டியதெல்லாம் பட்டு தானே ஆகணும். என்னமா கடவுள் உன்ன மாதிரி ஒரு நல்ல மாமியாருக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மருமகள் கொடுத்துட்டாரு. அது அப்படிதான்டா, நல்ல மாமியாருக்கு நல்ல மருமக கிடைக்கிறது இல்ல, நல்ல மருமகளுக்கு நல்ல மாமியார் அமையறது இல்ல. கடவுள் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி தான் கொடுக்குறாரு. லட்சத்துல ஒருத்தர் தான் மாமியாரும் மருமகளும் நல்லா அமையுது. அது அவங்க வாங்கிட்டு வந்த வரம். அந்த வரத்தை கடவுள் எனக்கு தரல போல.